அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 7/7/2024 ஆனி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துதிகை திதி பின்னிரவு 5 மணி வரை, பின்பு வளர்பிறை திருத்திகை. நாள் முழுவதும் பூச நட்சத்திரம், நாள் முழுவதும் சித்த யோகம், சந்திர தரிசனம், சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன் சுக்கிரன், கடக ராசியில் சந்திரன் புதன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி வக்ரகதியில், மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பாகும். லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி புதன் 2இல் சாதகமாக சந்திரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகும். உங்களது பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை நீங்கள் எட்டுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நிர்வாகத்திறனுடன் செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவீர்கள். பொதுவாக நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. கால பைரவரை வழிபாடு செய்வது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். கடகராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சந்திரன் புதன் சேர்க்கை பெற்று ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்வதும் சிறப்பான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால உடல் பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு ஒரு கௌரவமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் ஒரு சில தடைகள், கடந்த கால தடைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை எழுதி காப்பாற்ற முடியாத அளவுக்கு உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் பண வரவுகள் மிக மிக திருப்திகரமாக இருந்து உங்களுடைய அமைப்பானது பல்வேறு வகையில் அனுகூலமாக அமையக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. பொதுவாக இன்றைய நாளில் உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். கூட்டாளியிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது, கூட்டாளிகள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் குடும்பத்திலிருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி லாபகரமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இருக்கின்ற இடத்தில் உறவினர்களுடைய ஆதரவு மிக மிக நன்றாக இருக்கும். பல்வேறு முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே,
உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், சோதனைகள் எல்லாம் மறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். பேச்சு திறமையால் பல்வேறு முன்னேற்றங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். வயது மூத்தவர்களுடைய ஆதரவு மிகச் சிறப்பாக அமையும். தொழில் ரீதியாக நெருங்கியவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் தற்போது கிடைக்கக்கூடிய வேலை போன்றவற்றை வைத்து குடும்பம் நடத்த முடியும். உங்கள் தனித்திறமையால் பல்வேறு சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் புதன் சஞ்சரிப்பதாலும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதாலும் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகி மனக்கவலையை உண்டாக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பிறர் சொல்வதை கேட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விட வேண்டாம். தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய இடமே ஒரு நல்ல நிலைதான். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் புதன் சஞ்சரிப்பதாலும் 4ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு நிலை கிடைக்கும் என்றாலும் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு பக்குவத்தோடு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சாதகமாக அமைய பெற்று குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் என நினைப்பீர்கள். அதற்கான ஆதரவும் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன், 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களது பேச்சு திறமையால் பல்வேறு முன்னேற்றமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக செவ்வாய் 3இல் சஞ்சரிப்பதால் எதிரும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். அதனால் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாவற்றையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் நடக்க இருக்கிறது. குறிப்பாக ஒரு வயது மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடிகள் எல்லாம் சற்று குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுக்கிரன், 5இல் புதன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். முக்கிய பொறுப்புகளில் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சில விஷயங்களில் நீங்கள் சற்று தலையிடாமல் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளித்து ஒரு முன்னேற்றமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி கூற உள்ளேன். புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய குணநலன்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு ஏற்படும் என்பதனை பற்றி தற்போது உங்களிடம் தெளிவாக கூற உள்ளேன். நவ கிரகங்களில் தேவகுரு என வர்ணிக்கப்படக்கூடிய குருவின் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்கள் 1, 2, 3 ஆகிய நட்சத்திர பாதங்கள் குருவின் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் புதனுடைய ராசியான மிதுன ராசி ஆகும். அடுத்து 4ஆம் பாதம் என்பது கடக ராசி. அதாவது புனர்பூசத்துல 4ஆம் பாதம் மட்டும் கடக ராசிங்க. சரி, புனர்பூசத்தில் பிறந்தவங்களுடைய குணநலங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது குருவின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்பதால் சிறந்த அறிவாற்றல், சிறப்பாக பேசக்கூடிய ஒரு பண்பு, எல்லோரிடமும் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நல்ல பண்பு, வாக்கு சாமர்த்தியம், நன்றி மறக்காமல் நடந்து கொள்வது, எதிலும் நேர்மையாக செயல்படுவது, பொய் பேசாமல் எதிலும் செயல்படுவது, உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். உடல் அமைப்பு மிக மிக அழகாக இருக்கும். உறவினர்களை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நல்ல பண்பு இருக்கும். எல்லா விஷயத்திலும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடப்பார்கள். உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், தன்மானம் உள்ளவர்கள், தான் செய்தது கரெக்ட் என்று எதிலுமே உறுதியோடு இருப்பவர்கள், எதிரிகளை கூட கவனமாக கையாளக்கூடிய ஒரு திறமை கொண்டவர்கள், அனுபவ அறிவு அதிகப்படியாக இருக்கும். நல்லது கெட்டதை அறிந்து செயல்படுவார்கள். அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு திறமை கொண்டவர்கள். அடுத்து குறிப்பாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சிந்தித்து செயல்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட்டு பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு பலம் கொண்டவர்கள். குறிப்பாக இவர்களுடைய குடும்ப அமைப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது மன வாழ்க்கை மிக மிக நன்றாக இருக்கும். சுகபோக வாழ்க்கை அமையும். செல்வம் செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். எதிலும் உறுதியோடு செயல்பட்டு மனைவி பிள்ளைகளை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்கள். அடுத்து குறிப்பாக மனைவி பிள்ளைகளை விரும்பி அனுசரித்து செல்வது மட்டுமில்லாமல் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு குணநலம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய தொழிலை பற்றி பார்க்கின்ற பொழுது கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட், ஃபைனான்ஸ், வங்கி பணி, வர்த்தக பணி, நிதித்துறை, கல்வித்துறை, கதை, கவிதை, எழுத்துத்துறை, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய துறைகளில் சாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு நோயின் பார்க்கின்ற போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சர்க்கரை வியாதி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். புனர்பூசத்தில் பிறந்தவங்களுடைய திசாபுத்தி பலன்களை பற்றி பார்க்கின்ற பொழுது, புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக குருவோட திசை நடக்கும். ஏனென்றால் குருவோட நட்சத்திரத்திலேயே பிறக்கிற காரணத்தினால முதல் திசையாக குருவோட திசை நடக்கும். அடுத்து குறிப்பாக குருவோட திசை பார்த்தீங்கன்னா, அந்த புனர்பூச நட்சத்திரம் எவ்வளவு நேரம் இருப்பு இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. ஒரு சிலருக்கு 2 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு 15 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு 13 வருஷம் இருக்கும். அதெல்லாம் அந்த நட்சத்திரம் பாதத்தை பொறுத்து இருக்குது. 1ஆம் பாதத்திலே பிறந்தா 12 வருஷம், 13 வருஷம், 14 வருஷம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் பாதத்தில் பிறந்தா 1 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு 3 வருஷம் இருக்கும். அது பிறந்த நேரத்தை பொறுத்து இருக்கிறது. பொதுவாக பிறக்கின்ற போதே குருவோட நட்சத்திரத்துல பிறந்து முதல் திசையாக குரு திசை நடக்கும் என்பதால் பிறக்கின்ற போதே அந்த ஜாதகர் உடைய பிறப்பின் காரணமாக ஜாதகர் பிறந்த குடும்பத்துக்கு நல்ல செல்வம், செல்வாக்கு, தாய் தந்தையருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு ஜாதகருக்கே ஒரு நல்ல உடலமைப்பு, நல்ல பண்பு, ஒரு பெரிய இடத்து ஒரு தொடர்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பருவத்திலேயே குருவோட திசை நடக்கும். அடுத்து பார்க்கின்ற பொழுது 2வது திசையாக சனி திசை வரும். குரு இருப்பை பொறுத்து இருக்கு. ஒரு சிலருக்கு சீக்கிரமாவே சனி திசை வந்துடும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டா வரும். 2வது திசையாக வரக்கூடிய சனி திசை இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து இருக்கிறது. சனி நல்லா இருந்துட்டா நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு சிறப்பான நிலைகள், டெக்னிக்கல் தொழில்நுட்ப சம்பந்தப்பட்ட படிப்புகள், பல்வேறு வளமான முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். 2வது திசையாக சனி வரக்கூடிய திசை பொதுவாகவே சனி என்றாலே மந்தன் சொல்லுவோம். குறிப்பாக சனி திசை ஒருத்தருக்கு நடக்கின்ற பொழுது எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் ஸ்லோவா செயல்படுவாங்க. மற்றபடி வேற ஒன்றும் கெடுதின்னு சொல்ல முடியாது. நிதானமாக பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு பண்பு, எதிலும் அவசர காட்டாம இருக்கிறது, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். இருந்தாலும் படிப்பு போன்ற விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருந்து எடுத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு 3வது திசையாக புதன் திசை வரும். புதன் மட்டும் நல்ல இடத்துல இருந்துட்டா ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய அமைப்பும், ஒரு கௌரவ பதவியில வைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும், சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். அடுத்து குறிப்பாக புதன் மட்டும் குருவோட வீட்டில் இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் இருந்தாலும் கல்வித்துறையில நல்லா சாதிக்கிறது, கல்வித்துறையில் நல்ல முன்னேறக்கூடிய வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் படித்த படிப்பை கொண்டு தன்னுடைய படிப்பாற்றலை, கல்வி ஆற்றலை, தன்னுடைய தனியப்பட்ட அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பும், அது மட்டும் இல்லாமல் படித்ததை வைத்து மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு திறமைகளாம் கூட கொடுக்கும். தசாபுத்தி இருப்பை பொறுத்து இருக்குங்க புதன் திசை வர்றது. ஒரு சிலருக்கு 22, 23 வயசுலயே வந்துடும். ஒரு சிலருக்கு 30 வயசுல கூட புதன் திசை வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு குறிப்பாக ஒரு 35 வயசு கூட வரலாம். அது சனியோட இருப்பு, குருவோட இருப்பு பொறுத்து இருக்குது. அது குருவோட இருப்பு பொறுத்து இருக்குது. குரு இருப்பு 15 வருஷம்லாம் இருந்துட்டா வச்சிங்கன்னா 33, 34 வயசுல தான் புதன் திசை வரும். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 22, 23 வயசுலயே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புதனோட திசையில நிறைய விஷயங்கள், நிறைய முன்னேற்றங்கள், ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்துகள், அசையும் அசையா சொத்துகள் அமையக்கூடிய அமைப்புகள், இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கௌரவமான நிலையெல்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை புதன் மகாதிசை ஏற்படுத்தும். புதனுக்கு அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் கேது வரும். உங்களுக்கு கேது 4வது திசையாக கேது திசை வர காரணத்தினால கேது திசையும் ஒரு சில சாதகமான பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதன் திசையிலேயே குழந்தை பாக்கியம், இல்லற வாழ்க்கை, ஒரு அசையா சொத்துக்கள், வீடு மனை போன்றவையெல்லாம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் போன்றவையெல்லாம் உண்டாகும். தக்க வயதுல புதன் திசை நடக்கிறதுனால அந்த புதன் திசையில ஏதாவது ஒரு முதலீடுகள் பண்ணுகின்ற பொழுது அதனை கூட்டாக செய்கின்ற பொழுது ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குறிப்பா உங்களுக்கு புதன் திசை காலத்துல ஏற்படக்கூடிய யோகம் உண்டாகும். புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு 4வது திசையாக வரக்கூடிய கேது திசையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள், ஒரு வளமான பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொதுவாக உண்டு.
கேது நின்ற வீட்டதிபதி ஒரு பலமா இருந்துட்டு கேதுவும் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொதுவாக கேது திசையில உங்களுக்கு ஏற்படும். கேதுவுக்கு அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமா சுக்கிர திசை வரும். ஆரம்ப கால தசாபுத்தியுடைய நிலைமையை பொறுத்து இருக்குது சுக்கிர திசை வர்றது. சுக்கிர திசையும் நல்ல ஒரு வளமான பலன்களை கொடுக்கும். பொதுவாக மற்ற தசாபுத்திகள்லாம் அதுக்கடுத்து சூரியன் சந்திரன்லாம் வரும். மற்ற தசாபுத்திகள்லாம் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வயது அமைப்பை பொறுத்து இருக்கிறது. கிரகங்கள் பலமாக இருந்தால் நல்ல பலனும், கிரகங்கள் பலகீனமாக இருந்தால் சில நெருக்கடிகளும் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இயற்கையிலே சர்க்கரை வியாதி அதிகம் அடையிறதுக்கான வாய்ப்பு கொண்ட ஜாதகர் என்பதனால தங்களது உடல் அமைப்புகளையும் உடல் உணவு விஷயத்திலையும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது, குரு பகவான் வழிபாடு பண்றது மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.